நமக்கு இப்போ காஷியோட மகாத்மியம்ங்கிறது ஸ்கந்த புராணத்தில் காஷி மகாத்மியம்ங்கிறது தனியாக காஷி கண்டம்னே ஒரு கண்டம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வருணா அசிங்கிற நதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாரணாசின்னு பேர். இந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டங்கள்லாம் என்ன, அதனுடைய பலன்கள்லாம் என்ன. நிறைய பேர் இங்கேருந்து போகிறா, இங்கேருந்து அவளுக்கு வந்து தெரியறதில்ல. ஏதோ கங்கையில் குளிச்சுட்டு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறான். பட் அது இல்லாமல் ஒன்றொன்றும் தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய கதை இருக்கா அப்படின்னு. இந்த உலகம் முழுக்க பிரகாசிக்கக்கூடியது இந்த காஷியானது. அந்த காஷிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் அந்த காஷியானது கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அது அந்த 12 ஆதித்யர்கள் லோலார்கர்லேருந்து ஆரம்பித்து சாம்பாதித்யர் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ஆதித்யர்கள் இருக்கா. ஒவ்வொருத்தரும் அந்த கதை பார்க்கும்போது அந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்கும். சில பேருக்கு லிங்க ரூபமாக இருப்பாள், தீர்த்த ரூபமாக இருப்பான், அந்த தேவதைகள் வருவான். அப்போ அவள்லாம் வந்து அந்த லிங்கத்தினால இங்கே பரமேஸ்வரனை பூஜை பண்ணின இடங்கள்லாம். இப்போ அதனால் அத்தனை தேவதைகளுக்கும் இங்கே ஒரு ஸ்தானம் வந்து காஷியில் இருக்குது. என்னென்னா அவசியம் பார்க்க வேண்டியது காஷியில் போனால் அப்படின்னுறது அந்த விஸ்வநாதர், டுண்டி கணேசர், இந்து மாதவர், இதெல்லாம் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இதே மாதிரி இது வந்து பிரசித்தியாக இருக்குது. இதை தாண்டி என்னென்ன பார்க்கணுங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல போகிறது விஷயங்கள். நமசிவாய. அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து எந்த ஒரு வீடியோவும் போட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக தானே இருந்தது. இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளிலே மெயினாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அந்த காசி அப்படின்ற மாதிரியான விஷயம், காசி கங்கை இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் தீபாவளிக்கும் மிக நெருக்கிய ஒரு தொடர்பு உள்ளது அல்லவா. ஸோ அப்போ அந்த காசி அப்படின்றது திரு கணேஷ் காப்பேர் அவர்களுடன் சேர்ந்து ஒரு காசி காண்டம் பற்றி முழுமையாகவே காசியை பற்றி ஒன்று. ஏன்னா காசியுடைய ஒரு கதையை கேட்டாலே மகா புண்ணியம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. அதனால் அதை கேட்கறதுக்கு அது ஒரு நீண்ட பதிவாக வரும். ஸோ அதில் வந்து முதல்ல அந்த காசி காண்டம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்றதையாவது இந்த ஒரு நாளில் நம்ம கேட்கறது ரொம்ப ஒரு மகா புண்ணியம் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அதனால் இந்த ஒரு நாளிலே நீங்கள் இதெல்லாம் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரியாகவும் ஃபர்தராக வரக்கூடிய நாட்களிலே காசியை பற்றி மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நமஸ்காரம். கண்டிப்பாக இந்த இப்போ வந்து நம்ம இன்னிலேருந்து ஒரு சீரீஸ் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா காஷியை பற்றி மகாத்வங்கிறது பிரம்மனாலையும் சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு, ஆதிசேஷனாலையும் 1000 முகம் இருக்கிற ஆதிசேஷனாலையும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு காஷியோடைய மகாத்மியங்கள் இருக்குது. நமக்கு இப்போ காஷியோட மகாத்மியங்கிறது ஸ்கந்த புராணத்தில் காஷி மகாத்மியம்ங்கிறது தனியாக காஷி கண்டம்னே ஒரு கண்டம் கொடுத்துருக்காரு. அதில் வந்து வருணா அசிங்கிற நதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாரணாசின்னு பேர். இந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டங்கள்லாம் என்ன, அதனுடைய பலன்கள்லாம் என்ன. நிறைய பேர் இங்கேருந்து போகிறா, இங்கேருந்து அவளுக்கு வந்து தெரியறதில்ல. ஏதோ கங்கையில் குளிச்சுட்டு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறான். பட் அது இல்லாமல் ஒன்றொன்றும் தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய கதை இருக்கா அப்படின்னு. அது மாதிரி நிறைய கதைகள் அதில் சொல்லியிருக்கு. காஷ்யாம் ஹி காஷ்யதே காஷி காஷி சர்வ பிரகாஷிகா சா காஷி விதிதாயேன தேன பிராப்தாஹி காஷிகா அப்படின்னு காஷி பஞ்சகத்தில் ஆச்சாரியால் சொல்கிறார். இந்த உலகம் முழுக்க பிரகாசிக்கக்கூடியது இந்த காஷியானது. அந்த காஷிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் அந்த காஷியானது கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அது இந்த காஷின்னு சொன்னாலே போதும், அது அத்தனை விதமான அவனுடைய பாப்பங்களும் போயிடுறது அப்படிங்கிறது. கங்கை அதே தான் சொல்கிறோம். நம்ம டெய்லி குளிக்கும் பொழுது கங்கா கங்கேத் யோப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி, எத்தனையோ நூற்றுக்கணக்கான யோஜனைகள் தள்ளி இருந்தாலும் அதை நினச்சுண்டாலே அந்த கங்கையானது அவனை புண்ணியமாக்கிடுறது அப்படின்னு சொல்கிறது. அதனால் காஷி கங்கா மகாத்மியத்தை தெரியாதவாளே இருக்க மாட்டான். இந்த இந்தியா முழுக்க எல்லாருமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பேன், கும்பமேளாவில் கோடிக்கணக்கான பேர். எதுக்கு காஷியோட கங்கையோடைய மகாத்மியம் தெரியாதவாளே கிடையாது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிற அந்த கதைகள்லாம் ஒரு விஷயமாக சொல்லும் பொழுது அது இன்னும் ஒரு சுவாரஸ்யம், எல்லாருக்கும் பார்க்கணும்னு தோணும். அப்படி தோணி அவள் போனான்னா அதனால நமக்கு ஒரு புண்ணியம். நீங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒரு தர்மம் தான். ஒரு காஷி யாத்திரை அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறது. இதை அவள் 4 பேருக்கு ஷேர் பண்ணாலே அவளுக்கு இன்னும் புண்ணியம். கண்டிப்பாக அந்த மாதிரி. அதில் இப்போது பொதுவாக இந்த காஷி கண்டத்தில் சொல்லும் பொழுது அதில் திவோதாசன் ஒரு ராஜாவுடைய கதையை பற்றி சொல்கிறது.
அந்த என்ன கதை அப்படி இந்த காஷி கண்டத்தில் எப்படி கதை வருதுன்னா, இந்த உலகத்தில் வந்து சரியான ஒரு தேசங்களே, பூர்ணமான தேசங்களே இல்லை. அதாவது இந்த பூர்ணமான ஒரு க்ஷேத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காஷி தான் இருந்தது. அந்த காஷியில் பரமேஸ்வரன் இருக்கார், நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிறவர் பரமேஸ்வரன் அந்த காஷிக்கு. அப்போது அதுக்கு ஒரு ராஜா வேணும் இல்லையா, நாட்டை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணுமே. அப்படிங்கிறதுனால திவோதாசன்னு ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாவை போய் பிரம்மா சொல்லி, நீ இந்த காஷி க்ஷேத்திரத்தில் போய் நீ வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த திவோதாசன் சொல்கிறார், இல்லை, இந்த ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்கணும். இந்த காஷிக்கு வந்து விஸ்வநாதர் தான் ராஜா. அதனால் நான் போய் ராஜ்ய பரிபாலனை பண்ண முடியாது. அதனால் அவர் இல்லாமல் இருந்தால் நான் இந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனை பண்ணுறேன் அப்படின்ன உடனே எல்லோரும் போய் விஸ்வநாதர்கிட்ட கேட்குறா, பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு முன்னாடி அது இன்னொரு சரித்திரம் இருக்குது, அது இன்னொரு சமயத்தில் சொல்கிறேன். அவர் மந்திரமலைக்கு கொஞ்ச நாளைக்கு இங்கேருந்து விஸ்வநாதர் இங்கேருந்து கிளம்பி போகிறார். அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த திவோதாசன்கிறவர் நல்லா ராஜ்யபாலம் பண்ணின்னு இருக்கார். இப்போ பண்ணிட்டாலும் அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த காஷி மேலே இருக்கிற ஆசை போகலை. காஷி போகணும்னு ஆசைப்படுறார். திருப்பி எப்படியா அந்த காஷிக்கு வந்துடணும்னு நினைக்கிறார். அப்போது அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு தேவதைகளாக அனுப்புகிறார். 64 யோகினிகள் அனுப்புகிறார். அப்புறம் 12 ஆதித்யர்கள் அனுப்புகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகள் கடைசியில் துண்டி கணேசர்னு சொல்லக்கூடிய கணபதி அனுப்புகிறார். எப்படியாவது ஆனால் போகும்போது சொல்லிட்டு போயிருந்தார், நான் அந்த இடத்த விட்டு போகிறேன், ஆனால் இந்த திவோதாசன்கிற அந்த ராஜா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு அவர் ஒரு கிளாஸ் ஒரு கமா போட்டு போயிருந்தார். அது இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கானான்னு பார்க்குறதுக்காக ஒவ்வொரு தேவதைகளும் வரா. இந்த 64 யோகினிகளும் வந்த கதை இருக்குது. அது ரொம்ப இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி அந்த 12 ஆதித்யரில் லோலார்கர்லேருந்து ஆரம்பித்து சாம்பாதித்யர் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ஆதித்யர்கள் இருக்கா. ஒவ்வொருத்தரும் அந்த கதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்கும். சில பேருக்கு லிங்க ரூபமாக இருப்பா, தீர்த்த ரூபமாக இருப்பான், அந்த தேவதைகள் வருவான். அப்போ அவள்லாம் வந்து அந்த லிங்கத்தினால இங்கே பரமேஸ்வரனை பூஜை பண்ணின இடங்கள்லாம். ஸோ அதனால் அத்தனை தேவதைகளுக்கும் இங்கே ஒரு ஸ்தானம் வந்து காஷியில் இருக்குது. 64 யோகினிகள் இருந்த இடம் வந்து சௌசட்டி காட்டுன்னு இருக்குது. அந்த கதை ஒன்று வரும். லோலார்க்க மகாத்மியம்னு இருக்குது. அது லோலார்க்கர்னு சொல்லக்கூடிய அந்த 12 ஆதித்யரில் ஒருத்தர், அவருடைய மகாத்மியங்கள் அதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தசமகா வித்தியைகளுடைய கோவில்கள் அங்கே இருக்குது. அப்புறம் நவதுர்கைகளுடைய கோவில்கள் இருக்குது. அஷ்டபைரவர்கள் இருக்கா. அஷ்டபைரவர் தாண்டி ஆனந்த பைரவர் நிறையா இருக்கார். அசிதாங்காதி அஷ்டபைரவர் தாண்டி இன்னும் நிறைய பைரவர் க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த காஷி கண்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்கு, அதில் எது வந்து ரொம்ப அந்த பின்னாடி பிசாச்ச மோச்சன குண்டம்னு இருக்குது. அது என்ன, அந்த குண்டத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனால என்ன பலன்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது பொதுவாக இந்த ஒரு காஷி யாத்திரைன்னு போகும்போது நம்ம போய் இறங்குறோம், கங்கை தரிசனம் பண்ணுறோம், விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறோன்னு இல்லாமல், சரி இதில் சொல்லியிருக்கேன், நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோமே, அந்த மாதிரி இந்த ஒரு கோவில் இருக்காமே, அங்கே போய் அதில் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம், அந்த ஒரு அப்படின்னு அவாளுக்கு என்னென்ன அபிலாஷைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லக்கூடியது தான். நம்ம இப்போ சீரியஸில் என்னென்ன ஒவ்வொருத்தருக்கு பண விஷயங்கள் இருக்கலாம், இல்லை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இடம் சொல்லியிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காஷி. அவளுக்கு என்னென்ன தேவைக்கோ அந்த தேவைக்கு உண்டானதெல்லாம் அங்கே போனால் கிடைக்கும். கண்டிப்பாக. அது மாதிரி அதான் பொதுவாக வந்து காஷியை சொல்லும்போது விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காஷிம் குஹாம் கங்காம் பவானியும் மணிகர்ணிகாம் அப்படின்னு ஸ்லோகம். இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துட்டார், என்னென்ன அவசியம் பார்க்க வேண்டியது காஷியில் போனால் அப்படின்னுறது. அந்த விஸ்வநாதர், டுண்டி கணேசர், பிந்து மாதவர், இதெல்லாம் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கார். இதே மாதிரி இது வந்து பிரசித்தியாக இருக்குது. இதை தாண்டி என்னென்ன பார்க்கணுங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல போகிறது விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக இப்போ வர வாரத்தில் ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரியான ஒவ்வொரு விஷயமா ஆரம்பிச்சிடலாம். இதை கேட்குறதுமே கூட போய் பார்க்குறவா அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. நிறைய பார்த்தோம்னா கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், அதாவது அபவ் 60, 65 இந்த மாதிரி இருக்கிறவா எல்லாருமே நம்ம சேனலில் நிறைய பார்க்குறவா இருக்கா. போக முடியாதவா, ஃபாரினில் இருக்கிறவாலாம் வந்து அந்த மாதிரி இமீடியட்டாக போக முடியலனாலும் ஏதாவது ஒரு நாளில் போகும்போது இது ஒரு ரெஃபரன்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது சாதாரணமாக இந்த காஷி மகாத்மியத்தை கேட்குறதே ரொம்ப மகா புண்ணியம் அப்படின்னு நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஷி மகாத்மியம் தனித்தனியாக சொற்பொழிவு எல்லாமே இருக்குது, நீங்களே பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அது மாதிரியான அதுக்கே வந்து அந்த காஷி மகாத்மியத்தை வந்து கேட்கறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. அதனால் டெஃபினட்டாக இது வந்து அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தான் இருக்கும். சந்தோஷம். நமஸ்காரம்.